இன்றைக்கு தமிழர் தாயகத்திலே வனவிலங்கு பாதுகாப்பு துறை என்றும் நில ஆக்கிரமிப்பு பல்வேறு வகைகளிலே நடந்து வருகிறது. இன்றைக்கு தென்தமிழீழத்திலே மட்டக்களப்பில் எங்களுடைய பசுக்கள் கூட மேய்ச்சல் தரையில் மேய முடியாமல் பௌத்த சிங்கள பேரினவாத அரசின் கொடுங்கரங்கொண்ட குடியேற்றங்களால் எங்களுடைய பசுக்கள் கதற கதற கொல்லப்படுகின்றன. ஆயிரம் பௌத்த விகாரைகள் என தமிழர்களுடைய வணக்க தலங்களான பிள்ளையார் கோவில்கள் அழிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன. அங்கே தேவாலயங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகி மௌனிகளாக்கப்பட்டு அங்கேயும் பௌத்த சிலைகள் நிறுவப்படுகின்றன. இவ்வாறு தமிழீழ மண் திறந்த வெளி சிறைச்சாலையாக இருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக ராஜதந்திரம் என்றும் சாணக்கியம் என்றும் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு நம்முடைய தமிழ் கட்சிகள் சோறு போய் வந்தனர். கோடிக்கணக்கில் வெட்டிகளை வாங்கிக் கொண்டு எங்களுடைய தேசத்தை அடகு வைத்துவிட்டனர். இன்றைக்கு 84 குடிசார் அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய குடிசார் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை அமைத்து கடந்த 15 ஆண்டு காலமும் விட்ட பிழையினை நீக்கும் முகமாக புதிய பாதையில் பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள். அதுவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழக சமூகமும் தென்தமிழீழ பல்கலைக்கழக சமூகமும் அறிவியல் சமூகம் ஒன்றிணைந்து ஒரு தமிழர்களின் அறிவுழைப்பாளிகளின் அறிவு முத்தாக இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதில்லை, சிங்கள தேசத்துக்கும் அனைத்து உலகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லி, இலங்கை தீவில் 2 தேசங்கள் இருக்கின்றன. இந்த ஜனாதிபதியானவர் ஸ்ரீலங்காவினுடைய நிறைவேற்று அதிகாரத்தில் வரக்கூடிய ஜனாதிபதியானவர் பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஜனாதிபதியாகவும், நாங்கள் ஓட்டு போட்டு தெரிந்தெடுக்க போகும் ஐயா அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் வருவார்.